ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பில் நேர்காணலுக்கு எவ்வளோ பேரை கூப்பிட போகிறாங்க, அதுக்கப்புறமா நேர்காணலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சு எவ்வளோ பேரை பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ மார்க்கு, முக்கியமாக 10th எவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடக்கும், ஃபைனலாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும், அதாவது வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் லிஸ்ட், அது பார்த்திங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம ஊராட்சி ஒன்றிய செயலாளர் விண்ணப்பங்கள் எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அதாவது என்ன மார்க் இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க, நான் செலக்ட் ஆகுவேனா ஆக மாட்டேனா, எவ்வளோ பேர் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் போட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்களா, இல்லை பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே ஃபில்டர் பண்ணி உங்களை செலெக்ஷன் லிஸ்ட்க்கு அனுப்புவாங்களா அப்படின்ற ஒன் பை ஒன் ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள். இந்த கிராம ஊராட்சி செயலாளர் வேலையை பொறுத்த அளவில் உங்கள் சொந்த ஊரில் பஞ்சாயத்து செக்ரட்டரியாக உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, எவ்வளோ பேரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8000 பேரை இன்டர்வியூக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் போட்ட எல்லாத்தையுமே தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதாவது பேசிக்காக நமக்கு இதுக்கு 10th தான் குவாலிஃபிகேஷன்ஸ். ஆனால் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் டிப்ளமோ என்ன படிச்சிருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ 10th குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றதுனால எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண எல்லாருமே இப்போ ஒரு 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 5 போஸ்டிங் இருக்குன்னா அதுக்கு 5000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த 5000 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ வைக்க முடியாது. ஸோ முக்கால்வாசி, அதாவது யாரெல்லாம் தேவையோ தகுதியானவர்களை மட்டும் பார்த்திங்க அப்படின்றத எடுத்துகிட்டு மீதி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பாதிக்கு பாதியானால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எதனால், எந்த காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எந்த காரணத்தினால செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கு, நமக்கு நம்மளுடைய 10th மார்க்குன்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட இடஒதுக்கீடும் முக்கியம். அதாவது ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் டிஎன்ஆர்டி வெப்சைட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. ஸோ உங்கள் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு, அதுவும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நமக்கு விண்ணப்பங்களை பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி 14 நாட்கள் விண்ணப்பங்களை சரிபார்க்க போகிறாங்க. அதாவது விண்ணப்பங்களை சரிபார்த்து நிறைய பேரை ஃபில்டர் பண்ணி எவ்வளோ தேவையோ, அதாவது 1:3 இல்லை 1:5 அந்த அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அப்படி தான் நடத்துவாங்க. ஸோ யாரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கண்ட்டே இல்லை, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்தந்த ஊராட்சியை சேர்ந்தவர்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th ரொம்ப லோவாக மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது 350க்கு கீழே, இல்லை பார்த்திங்க அப்படின்னா 300 மார்க் இந்த மாதிரிலாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அது நீங்கள் 10th அதிகமான மார்க் எடுத்திருக்கோம், ஆனால் என்னை செலக்ட் பண்ணுவாங்களா இன்டர்வியூக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கேட்டகரிக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு பண்ணணும். இப்போ ஜென்ரலில் பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டிடுவாங்க. உங்களுடைய மாவட்டத்தில் ஜென்ரல் கேட்டகரி இருந்து அதில் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் ஜென்ரல் கேட்டகரியை
கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்குது வேக்கன்சி. ஆனால் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோடய மார்க்கும் 400க்கு கீழே தான் அப்படிங்கும் பட்சத்தில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான முன்னுரிமைகள் வந்து இருக்கணும், என்ன மாதிரி முன்னுரிமைகள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முன்னுரிமை மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு மார்க், உங்களோட 10th மார்க்கும் அதிகமாக இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமையும் இருந்தது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 450 மார்க் வந்து எடுத்துருக்குறீங்க உங்களுடைய 10th. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட முதல் தலைமுறை பட்டதாரி, இல்லை வந்து பிஎஸ்டிஎம், இல்லை கொரோனாவில் தாய் இல்லை தந்தை இழந்தவங்க, இல்லை வந்து முன்னாள் இராணுவத்தினருடைய சீட்டு, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னுரிமைகள் இருக்குது. ஆனால் மார்க்கும் வந்து நான் அதிகமாக எடுத்திருக்கேன், என்னோட கம்யூனிட்டிக்கு என்னோட டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சிஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாலே வேலை கிடச்சிடும். இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு போனால் வேலை கிடச்சிருமா கேட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ உங்களுக்கு பிஃபோராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு செலக்டட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க. ஆஃப்டர் இன்டர்வியூ யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு செலக்டட் அப்படின்ற லிஸ்ட்டு வந்து விடுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ இன்டர்வியூவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் மந்த்லேயே வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து 17ஆம் தேதி, அதாவது இன்டர்வியூவோட முடிவுகள் வந்து 16ஆம் தேதி வெளியிடப்படுவதாகும். அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடுவாங்க. டிசம்பர் 17ஆம் தேதியே வந்து, அதாவது இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கிடுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க், உங்களோட 10th மார்க்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நான் வந்து மாற்றுத்திறனாளி, அப்புறம் ஆதரவற்ற விதவை, பெண்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம், பணம் கொடுத்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த மாதிரி விஷயம் நடக்கலை. யாருமே யார்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நல்லா பண்ணிங்க, உங்கள் முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் நான் இன்டர்வியூவும் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான எலிஜிபிள் உள்ளவங்க இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆவாங்க. ஸோ இன்டர்வியூவை பொறுத்தளவில் ஒரு 15 மார்க்குக்கு தான் வந்து இன்டர்வியூ. மீதி 85% வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட 10th மார்க் வச்சு தான் வந்து நீங்கள் செலக்டடாக இல்லையா அப்படின்றது வந்து தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.